ஹலோங்க, வணக்கம். தைப்பூசம் வரப்போகுது இல்லையா? அதை பற்றி வீடியோ தான். 48 நாள் விரதம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, தைப்பூசம் என்னைக்குன்னு டேட்டு தான் சொல்ல போகிறேன். தைப்பூசம் 48 நாள் விரதம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 15/12/2025 திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுங்க தைப்பூசம். அது முடிகிறது பார்த்திங்கன்னா தைப்பூசம் பிப்ரவரி 1 வருதுங்க. தைப்பூசம் அன்னைக்கு தான் பிப்ரவரி 1/2/2026 அன்றைக்கி தாங்க தைப்பூசம். நேற்றுக்கிழமை தாங்க வரப்போகுது. ஸ்டார்ட் ஆகுறது பார்த்திங்கன்னா 15/12/2025 திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுங்க. நேற்றுக்கிழமை தைப்பூசம். நாம் நினச்சா இருக்க முடியுமானா இல்லைங்க. முருகனோட அருளால், அந்த யோசனையை முருகனோட அருளால் தான் நம்மளால் நினைக்க முடியும். நம்ம தைப்பூசம் இருக்கலாமான்னு சொல்லிட்டு நினைக்கிறது என்னோட கருத்துங்க. மனசில் நினச்சவங்கெல்லாம் தைப்பூசம் இருக்கணும். முருகனோட அருளால் நல்லதே கெட்டு நல்லதே நடக்கட்டும். எல்லாருக்கும் நல்லது நடக்கும். முருகனோட அருளால் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். தைப்பூசம் விரதம் எப்படி இருக்கிறதுன்னா 48 நாள் விரதம் இருக்கலாம், 21 நாள் இருக்கலாம், 11 நாள் இருக்கலாம், 9 நாள் இருக்கலாம், 7 நாள் இருக்கலாம், 5 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், அன்றைக்கி ஒரு நாள் கூட இருக்கலாம். உடம்பு சரியாதவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் சாப்பிடாமல் விரதம் இருக்கக்கூடாதுங்க. சாப்பிட்டு பால் கொடுக்குறவங்களும், குழந்தைக்கு பால் கொடுப்பாங்களே அவங்கெல்லாம் சாப்பிட்டே விரதம் இருக்கலாம். சாமி தினமும் குளிச்சுட்டு 2 வேளை பூஜை பண்ணிவிட்டு சாமிக்கு மனசார திருப்புகள், வேல்மாறல், கந்த புராணம் அதெல்லாம் படிச்சுட்டு நம்ம முருகரை மனசில் முருகா முருகா முருகான்னு கும்பிட்டு விரதம் இருக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பொழுது இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2 டைம் விட்டு ஒரு டைம் வந்துட்டு சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் 2 டைம் சாப்பிட்டு ஒரு டைம் சாப்பிடுவோம். அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருக்கலாம். விரதம் இதுதான் விரதன்றலாம் இல்லை. நம்மளால் எது கடைப்பிடிச்சி அதை கடைசி வரையும் எடுத்துகிட்டு போக முடியுமோ அதுதான் விரதம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு இடத்துல செருப்பு போட்டுட்டு போவாங்க. அவங்க வேலை எந்த மாதிரியோ, இப்போ நம்ம காங்கிரீட்லாம் போடணுன்னா செருப்பு போட்டுட்டு தான் போட முடியும். ஒரு காலுக்கு காங்கிரீட்லாம் போடுறது காங்கிரீட்டுக்கு ஏற்ற மாதிரி செருப்பு இருக்கும். அந்த மாதிரிலாம் போட்டுட்டு தான் போட முடியும். அங்கே போய் செருப்பு போடாமையும் செய்ய முடியுமான்ட்டு தெரியல. அவங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி, அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்மளால் விரதம் இருக்க முடியுமோ அப்படி இருக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க வேணுமா எங்கேயும் வெளியே போகாதவங்க நம்ம செருப்பு போடாமையும் இருக்கலாம். வெளியே எங்கேயும் போக மாட்டோம்ல. நம்ம எங்கேயும் ஒரு டைம் போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கலாம். ஒருத்தரோட மனசும் உடம்பை பொறுத்து நம்மளால் எது முடியுமோ அதை தான் விரதம் கடைப்பிடிக்கலாம். டேட் பார்த்துக்கோங்க. 15/12/2025 தைப்பூசம் 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் வருது. முருகனோட அருளால் எல்லாம் நினச்சதெல்லாம் நடக்கும். எந்த மாதிரி விரதம் இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் ஒரு வீடியோவை போடுறேன். எல்லோரும் சாப்பிட்டுருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. இப்பயும் சொல்கிறேன், நம்ம மனசுக்கு எது நம்மளால் கடைப்பிடிச்சி கடைசி வரை எடுத்துன்னு போக முடியுமோ அதுதாங்க விரதம். முருகனை நம்புங்க. முருகா, நான் உனக்கு விரதம் இருக்கிறேன், கண்டிப்பாக நல்லபடியாக நான் இருந்து முடிக்கணும். முருகன் என் கூட இருங்க நான் சொன்னால் முருகர் பார்த்து பாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.